கோவையில் குடியிருப்பு வாசிகளுக்கு கோவை காவல்துறையினர் அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். குடியிருப்பு வாசிகளுக்கு கோவை காவல்துறையினர் அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். மின் இணைப்புகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யுமாறு குடியிருப்பு வாசிகளுக்கு கோவை காவல்துறையினர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். கேட்டட் குடியிருப்பு வாசிகள் தங்கள் பகுதியில் மின் இணைப்புகள் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும், அலட்சியம் காட்டக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். கோவையில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் தற்போது கோவை காவல்துறையினர் குடியிருப்பு வாசிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். கேட்டட் குடியிருப்பு வாசிகள் தங்களது பூங்காக்களில் உள்ள மின் இணைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும், மின் இணைப்புகள் பாதுகாப்பாக உள்ளதை உறுதி செய்ய வேண்டும், அலட்சியம் காட்டக்கூடாது என்று கோவை காவல்துறையினர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் பூங்காக்களில் மின்கம்பங்கள், மின் இணைப்புகள் அருகே குழந்தைகள் செல்வதை தடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கோவை பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள், 8 வயது சிறுமியும் 6 வயது சிறுவனும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் தற்போது கேட்டட் குடியிருப்பு வாசிகளுக்கு கோவை காவல்துறையினர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். தங்களது பூங்காக்களில் உள்ள மின் இணைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும், அலட்சியம் காட்டக்கூடாது, மின் இணைப்புகள் பாதுகாப்பாக உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோவை காவல்துறையினர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் பூங்காக்களில் இருக்கும் மின் இணைப்புகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், குடியிருப்பு வாசிகளுக்கு கோவை காவல்துறையினர் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள், என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? சக்தி, கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட வழிகாட்டுதல்கள் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று மாலை நடந்த அந்த பூங்காவில் நடைபெற்ற அந்த அசம்பாவித சம்பவத்தை அடுத்து 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் காவல்துறை தரப்பில் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த புலன் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாறான சூழல்களில் ஒட்டுமொத்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பூங்காக்கள், குடியிருப்பு பகுதிகளுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த குடியிருப்பு வாசிகள், அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல இருக்கிறவங்க, குறிப்பா பூங்காக்கள் மட்டும் அல்லாமல் அங்க இருக்கிற டிரான்ஸ்பார்மர்ஸ், அங்க இருக்கிற மின் இணைப்புகள், மற்ற சம்பந்தமான மின் இணைப்புகள், இது போன்ற விஷயங்கள் அனைத்திலுமே கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் செல்லும் போது இந்த மின் இணைப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது வேற ஏதேனும் இடங்களில் பார்த்தோம் என்றால் மின் வயர்கள் வெளியே நீட்டி இருக்கக்கூடிய பகுதி போன்றவை இருந்தால் அங்கு செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல். ஈரப்பதமான சுவர்களில் சுவிட்ச் போர்டு லைன் வரக்கூடிய இடங்களில் தேவையில்லாமல் கைகள் வைக்கக்கூடாது என்கின்ற பல்வேறு விதமான அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மின் இணைப்பு சம்பந்தமாக ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் நேரடியாக மின்வாரியத்தை தான் அணுக வேண்டும், தனிப்பட்ட முறையில் ஏதும் அவர்கள் நேரடியாக சென்று செல்லக்கூடாது, அதாவது அணுகக்கூடாது, அந்த பிரச்சனையை அணுகக்கூடாது என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். மின்தாக்கலை தவிர்க்கும் விதமாக முக்கியமாக மின்சாதன பொருட்களை எந்த ஒரு நேரத்திலும் மழை பெய்யும் போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதே சமயம் மழைக்காக ஒதுங்கி இருக்கக்கூடிய நேரங்களில், மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் நின்று கொண்டு மின்சார சாதனங்களையும், மின் சாதனங்களையும், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதையும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்படிங்கிற ஒரு 15 கைட்லைன்ஸை தற்போது கோவை மாநகர காவல்துறையினர் வழங்கியிருக்கிறாங்க. சக்தி. பிரவீன், தற்போது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அறிவுறுத்தல்கள் ஒருபுறம் இருக்க, தற்போது கோவையில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. மின்வாரிய அதிகாரிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? அங்கு மின்கம்பங்கள் எல்லாம் ஒழுங்காக பழுது பார்க்கப்படுகிறதா? அதன் நிலைத்தன்மை என்ன? கிட்டத்தட்ட மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனை, அதாவது மழை தொடர்பான தொடர்மழை பிரச்சனை ஏற்பட்டதில் இருந்தே பார்த்தோம் என்றால் மழைநீர் வடிகால் பிரச்சனைகளாகட்டும், மின்சாதனம் சார்பாக எந்த விதமான பிரச்சனைகள் வரும் என்பது குறித்து மண்டல வாரியாக அதிகாரிகளை ஏற்கனவே நியமித்து விட்டனர். அதாவது ஒரு மண்டலத்திற்கு 50 அதிகாரிகள், அதாவது 50 ஊழியர்கள் இருக்கக்கூடியவர், அதாவது உதவி பொறியாளர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மண்டலத்திலும் 50 பேர், அதாவது தூய்மை பணியாளர்கள் ஆகட்டும், மின்வாரிய ஊழியர்கள் ஆகட்டும், மாநகராட்சி சார்ந்த மற்ற ஊழியர்கள் என ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 50 பேர் என மாநகராட்சி தரப்பிலும் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த மின்கம்பங்கள் சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்க மாநகராட்சி தரப்பிலும் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் குறிப்பிட்ட எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு ஜோன் வைஸும் பார்க்கக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு ப்ராப்பரா இந்த குறிப்பாக மின்சாதனங்கள் சாதனம்
சம்பந்தமாகவும் மின் மாற்றிகள், மின் கம்பங்கள் போன்றவை குறித்து முறையாக பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன்ல அவங்க மந்த்லி இன்ஸ்பெக்ஷன் மட்டும் இல்லாம மழை காலங்களில் பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் மற்றும் டெய்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்குறங்க ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க. சக்தி, கோவையில் 2 சிறுவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் கோவை காவல்துறையினர் சில அறிவுறுத்தல்களை பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன்.